ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்சைடி மான்ஸ்டர் அந்த போயமோட எஸ்ஸே வந்து பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 3ல் வந்து செகண்ட் டாபிக். இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐகான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் introduction. Anxiety Monster written by Rhona McFerran is a poem which is written as an ode to anxiety. இந்த என்சைட்டி மான்ஸ்டர் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோனா மெக்ஃபேரன் தான். ஸோ இவங்க வந்து என்சைட்டியை பற்றி, அதாவது கவலை, பதட்டம், ட்ரபிள், அன்னீசி, ரொம்ப அன்னீஸியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம என்சைட்டின்னு சொல்லுவோம். இந்த என்சைட்டி ஒரு மனுஷன் மனசுக்குள்ளே இருக்குது, அதை பற்றி ஒரு அட்ரஸ் பண்ணுறாங்க. The poem captures the intensity of anxiety and its effects on mental and emotional health with striking imagery and emotive words. ஸ்ட்ரைக்கிங் அப்படின்னா வந்து அழுத்தமான ஒரு பயம் கொடுக்கறது. எமோட்டிவ் வேர்ட்ஸ்னால் உணர்ச்சிகரமான வார்த்தைகள். ஸோ இன்டென்சிட்டி அப்படின்னா வந்து பதட்டத்தின் தீவிரம். ஸோ இந்த போயம் வந்து நம்ம மனசில் இருக்கிற அந்த பதட்டத்தோட தீவிரம், அதோட அந்த ட்ரபிள் ப்ளஸ் வந்து அது எவ்வளோ அழுத்தமாக இருக்குது அப்படின்றத படம் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த போயமில் உணர்ச்சி வசமான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் இன்சைட் into the lived experience of anxiety and the difficulties in overcoming its consequences. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்சைட்டி மூலமாக இருக்கிற அந்த கஷ்டத்தையும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஃபைட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து அதோட விளைவுகளையும் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி, அதாவது கவலையோட அதோட பண்புகள், கவலையோட பண்புகள் என்னென்னன்றதை பார்க்குறோம். ரைட். The poet says that it creeps and lurks around, bothering her cruelly and making her restless. இந்த poet வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த கவலை ரொம்ப பதுங்கியிருந்து தாக்கியிருக்கு. அதாவது ரொம்ப லக் அப்படின்னா வந்து ரொம்ப க்ரீப் அப்படின்னா தவழ்ந்து வந்து தாக்குறது, லர்க்னா பதுங்கிருந்து தாக்கியிருக்கு அந்த கவலை. அரௌண்ட் பாதரிங் ஹர் க்ரூவலி, ரொம்ப ஒரு கொடுமையான தொந்தரவு பண்ணியிருக்கு. அவங்கள வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஆகியிருக்கு. ரெஸ்ட்லெஸ்னால் ரொம்ப ஒரு என்னது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கவலைப்படுத்தி தூங்காமல் இருப்போம்ல தான். ஷீ ரியலைசஸ் தட் இட் இஸ் ஃபெட் அண்ட் கிரவுண்ட் பை ஹர் ஃபியர் அண்ட் வென் ஷீ ட்ரைஸ் டு ஓவர் கம் ஃபியர் அண்ட் ஸ்டாவ் அவுட் ஆங்ஸைட்டி. தன்னோட துயரத்தால் அவங்க வந்து ஊட்டப்பட்டு வளர்த்துட்டே இருக்காங்க. அந்த ஆன்சைட்டி வந்து துயரத்தை ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் அந்த துயரத்தை நினச்சி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருக்காங்க. அந்த ஆன்சைட்டிலேருந்து ஒன்ஸ் வெளியே வரும்போது அது இன்னும் இட் ஹர்ட்ஸ் ஹர் வித் டவுட்ஸ் அண்ட் டிஸ்பயர். அது வந்து திரும்பியும் அவங்கள வந்து சந்தேகத்தின் பேர்லேயும் ஒரு விரக்தியின் பேர்லேயும் அவங்கள வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. ஷீ ஸ்ட்ரகிள்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் இட் பட் ஹர் எஃபர்ட்ஸ் கோ இன் வைன். அதுலேருந்து வெளியே வர அவங்க ட்ரை பண்ணால் கூட அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து வீணாக போயிடுது. She describes the anxiety as an ugly savage beast. அது வந்து ரொம்ப ஒரு கேவலமான, ஒரு மூர்க்கத்தனமான, ரொம்ப ஒரு அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. She reveals that she does not hate but at the same time loves it least. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆன்சைட்டியை வந்து நான் வந்து வெறுக்கலை, இருந்தாலும் கொஞ்சமாக அதை வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹர், anxiety is neither cute nor cuddly but she looks into it daily and develops her relationship with it. ஸோ என்னதான் வந்து அந்த மான்ஸ்டர் கூட வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு இல்லைன்னா கூட அவங்க வந்து அது கூட ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. அதுக்கிட்ட வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஒரு க்யூட்டாகவும் கிடையாது. அதுக்கிட்ட வந்து ஒரு லவ்வபிள், அந்த கட்லினா ரொம்ப லவ்வபிள் இதுவும் கிடையாது. பட் அது கூட ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஷி வாண்ட்ஸ் டு நோ ஹவு இட் கிளிங்ஸ் ஆன் டு ஹேர். அவங்களுக்கு வந்து தெரியணும் அது ஏன் ஒட்டிக்கிட்டே இருக்கு அவங்க கூடன்னு. அதான் அது எப்படி தன்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கிறத அவங்க அதை அறிய வந்து விரும்புகிறாங்க. அந்த அதிசயத்தை. வண்டர்ஸ் தோ இட் இஸ் அக்லி அண்ட் ஒரிசம். அது வந்து ரொம்ப கேவலமானது, ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கவலையானதுன்னு சொல்கிறாங்க. இட் ரூயின்ஸ் ஹர் ஹாப்பினஸ் அண்ட் மேக்ஸ் ஹர் க்ளம் அண்ட் ஸ்பிரிட்லெஸ். அது வந்து ரொம்ப கூச்சமாகவும் ரொம்ப ஆவியற்றதாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து anxiety taunts the poet. anxiety taunts the poetனா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த கவலை, பதட்டம், அந்த ட்ரபிள் எல்லாமே வந்து எப்படி நம்ம போயட்டை வந்து கிண்டல் பண்ணுது, கேலி பண்ணுது அப்படின்றத இந்த இதில் வந்து சொல்கிறாங்க. McFerran explains the features of anxiety which is popular among human beings. இவங்க வந்து அந்த என்சைட்டியோட அம்சங்களை பற்றி எந்த அளவுக்கு மனுஷங்க கிட்ட அது பரவி இருக்குது, எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்றதை பற்றி சொல்ல போகிறாங்க. The poet says that it has achieved its negative fame because of its creepy nature. அது வந்து எப்படி வந்து creepy nature அப்படின்னா வந்து ரொம்ப தவழ்ந்து வந்து மெதுவாக அந்த கவலை வந்து எல்லாத்தையுமே சாகடிக்கும் மனுஷங்களையும். அதனால தான் அது நெகட்டிவாக மனுஷங்க கிட்ட ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் ஷியோர் தட் ஷீ இஸ் நாட் த ஒன்லி விக்டிம் ஆஃப் என்சைட்டி. அவங்களுக்கு தெரியும் என்சைட்டி தாக்குனதில் அவங்க மட்டும் ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. She wonders how it finds time to carry out its terrible crime. இந்த மாதிரி ஒரு கொடூரமான குற்றம் செய்கிறதுக்கு வந்து எப்படி அந்த டைம்லாம் வந்து இந்த என்சைட்டி வந்து கண்டுபிடிக்குதுன்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. She expresses her experience with anxiety through day and night. அவங்க வந்து அந்த என்சைட்டி கிட்ட இருந்த அனுபவங்களை பற்றி நைட்டும் பகலும் இருந்ததை பற்றி நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. She compares it with the pest that is too big to kill and taunts her furiously. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேவரஸ்லாம் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கிறது. மூர்க்கத்தனமாக அது வந்து பெரிய ஒரு பூச்சி கூட வந்து இந்த ஆன்சைட்டியை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அது கிள்றது ரொம்ப கஷ்டம், அது வந்து என்னை எப்பயுமே கிண்டல் பண்ணிகிட்டே சாவடிச்சுட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. லைக் அ நைஃப், அது வந்து ஒரு கத்தி மாதிரி. இட் பியர்ஸ், அது வந்து ரொம்ப ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. through the skin and puncture her with its short daggers making her skin tremble. அது வந்து ரொம்ப கூர்மையான கத்தி போல இருக்கும். அவளோட தோலை வந்து துளைத்து அவளோட தோலையை நடுங்க வச்சிரும்னு சொல்கிறாங்க. However, tough situation is she stays determined to win and empower herself without any kind of fear. ஸோ தன்னை வந்து அதிகாரப்படுத்த கொள்ள அந்த ஒரு டஃப் சுச்சுவேஷன்லேருந்து அவங்க வெளியே வந்து அதை வின் பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்காங்க. ரொம்ப அதிகாரமாகவும் உறுதியாகவும் அவங்கள வந்து அந்த ஃபியரை வந்து தூக்கிட்டு அந்த ஆன்சைட்டியை கொள்றதுக்கு ரொம்ப உறுதியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் தேர்ட் பேராகிராஃப். ஃபோர்த் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க? Okay, the poet's determination. Poetஸோட உறுதி என்னன்னு சொல்லி பார்ப்போம். The poet decided not to lose herself to anxiety like she used to do in her past, where she wasted her precious year and opportunities due to her fear towards anxiety. ஸோ இப்போ வந்து இந்த போய்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்களாம், அந்த என்சைட்டி கூட வந்து ஃபஸ்ட்டு மாதிரிலாம் நான் வந்து சும்மா லூஸ் மாதிரிலாம் உட்காந்துருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பொண்ணான ஒரு டைம்லாம் அந்த கவலை வந்து வேஸ்ட் பண்ணிருச்சு, என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியல. ப்ளஸ் வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும்போது இந்த ஃபியர்லாம் உடச்சு நான் கொள்றதுக்கு வந்து உறுதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஷீ ஃபிக்ஸஸ் ஹர் எய்ம் டு டெஸ்ட்ராய் இட் வித்தவுட் எனி சிம்பத்தி ஆர் மெர்சி, லைக் கில்லிங் அ மான்ஸ்டர் வித்தவுட் லுக்கிங் பேக். அது மேலே இருக்கிற எந்த அனுதாபமும் படாமல் நான் வந்து ஒரு கருணையும் காட்டாமல் நான் வந்து என் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கவலையை வந்து கொல்ல போகிறேன், டெஸ்ட்ராய் பண்ணி அழிக்க போகிறேன்றது உறுதியாக இருக்காங்க. She considered herself strong enough and gains courage to overcome anxiety through Freud's theory. ஸோ இவங்க வந்து அந்த ஃப்ராய்ட்ஸ் தியரி மூலமாக அதை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு ரொம்ப ஒரு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு அந்த என்சைட்டி, அந்த கவலை, அந்த ட்ரபிளை வந்து போக்க போகிறாங்களாம். அந்த ஃப்ராய்டை ஏன் இது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ராய்டு வந்து ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் இல்லையா. இட்னா வந்து இச்சை, ஈகோனா தன்முனைப்பு, சூப்பர் ஈகோனா பண்பாட்டு உணர்ச்சி. இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அந்த கவலையை வந்து தூக்க போகிறாங்க. ஏன்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட போயம் தான் இது, அதனால தான் சைக்காலஜிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸையும் அவங்க சேர்த்து பாசிட்டிவாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஷீ இம்பிபிஸ் அப்படின்னா உள்வாங்குறாங்க. இது என்ன உள்வாங்குறாங்கன்னா, ஃப்ராய்ட்ஸ் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி வித் டீல்ஸ் வித் ஹியூமன்ஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் அன்கான்சியஸ்னஸ். ஹியூமன்ஸோட கான்சியஸ்னஸ் அண்ட் அன்கான்சியஸ்னஸ்னை உள்வாங்கிட்டு த ஈகோ, சூப்பர் ஈகோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் வச்சு வெளிப்படுத்தி போட போகிறாங்க. யார? என்சைட்டி. நல்லா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பேராகிராஃப். ஓகே,
McFerran is clear enough that she starts analyzing the weakness of anxiety and studies more about it. ஸோ McFerran வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க, போதுமான அளவு அதை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அதோட வீக்னஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணிட்டாங்க. She wishes to get rid of it and expects it to vanish from her life permanently. அவங்களோட லைஃப்லேருந்து பர்மனெண்ட்டாக அந்த anxietyயை வந்து தூக்கிறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. அது வந்து வெளியே எப்படி வரணுன்றதை யோசிக்கிறாங்க. She equips herself with armors and aim to defeating anxiety with pride. அவங்களோட பெருமையோட இருக்கிற கவலையை வந்து தோற்கடிக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. She wants to fight against it with all her power and does not want to admit defeat or retreat before the completion of the war. இந்த வாரம் முடிக்கிறதுக்குள்ள, வார்னா யார் யாருக்கும், நம்ம மெக்ஃபேரன், நம்ம ரோனா மெக்ஃபேரன் இந்த ஆத்தர், போயமோட ஆத்தருக்கும் இவங்களை எதிர்த்து நிற்கிற அந்த கவலை, பதட்டம், அந்த அன்ஈஸி, அந்த ட்ரபிள், அந்த என்சைட்டியை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது வந்து பின்வாங்கக்கூடாது, நம்ம பயந்துருவோன்னு திரும்ப பதுங்கி வந்து தாக்கக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம அழிச்சிடணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு போர் அப்படின்றாங்க. She exclaims the anxiety is a cunning and wily and thus is liked by none. எது மாதிரியும் இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட அந்த என்சைட்டியை வந்து அழிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது வந்து ரொம்ப ஒரு கன்னிங்னா ரொம்ப ஒரு கன்னிங் அண்ட் வில்லினா ரொம்ப தந்திரமானது, வைலி அப்படின்னா தந்திரமானது. thus is liked by none. Okay, yes, okay, she exclaimed that cunning and only, okay, then she wants it to run away from her life with shame and humiliation before it is killed by her. So அவளோட லைஃப்லேருந்து anxiety வந்து ஓடிடணும், அவளை வந்து ரொம்ப எவ்வளோ அவமானப்படுத்துச்சு, ஹியூமிலியேஷன் பிஃபோர் இஸ், அவள் வந்து ஓடியே போயிடணும், அவள் வந்து அந்த anxiety வந்து கொல்றதுக்கு முன்னாடி அது ஓடிடணும். She does all this knowing that it will come back to her again and hurt her. இது மீண்டும் வந்து காயப்படுத்தும், ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சே வந்து இதை செய்கிறான். Throughout this poem, the poet shares her struggles with anxiety and expresses how restless she is while facing it in her day-to-day life. ஸோ அவள் வந்து தோல்வி என்ன சொல்கிறது, எல்லா நாளுமே வந்து அவள் வந்து அவளோட இந்த போயமில் வந்து அவங்களோட ஸ்ட்ரகிளை பற்றி சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்சைடி மூலமானு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எந்த அளவுக்கு அவங்கள ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருந்தாங்க, அதை எப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்றதை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. when she tries to overcome it, she fails and is unable to get rid of it. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அந்த என்சைட்டி வந்து அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ஓவர் கம் பண்ணும்போதும் ஒவ்வொரு நாளும் அந்த தோல்வியிலேருந்து விடுபட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன். At last she understands the tactics of overcoming psychological problem. கடைசியாக வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க, இந்த உளவியல் சிக்கலை வந்து சமாளிக்கும் தந்திரத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. By studying the weakness of it and by Freud's theory, she faces anxiety boldly. நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டோட அந்த சைக்காலஜியில் வர அந்த ஆத்தரோட தியரியை வச்சுட்டு அவங்க வந்து தைரியமாக அவங்க மனசில் இருந்த என்சைட்டியை வந்து போல்டாக எதிர்கொள்கிறாங்க, அந்த வீக்னஸையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. Though she knows that it will never leave her, instead of come back again into her life, she tries to chase it away for the time being. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் அது வந்து வருவதற்கு பதிலாக அவளை வந்து விட்டு செல்லாது, அது டெம்பரவரியாக தான் போகுமே தவிர திரும்ப அவளை விட்டு பர்மனெண்ட்டாக போகாது, திரும்ப வரும். என்ன தெரிஞ்சும் அவள் தற்போது இப்போதைக்கு அதை வந்து விரட்ட வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான் அந்த ஆன்சைட்டியை. அவனா யார்? நம்ம ஆத்தர் ரோனா மெக்ஃபேரன். நெக்ஸ்ட் இந்த போயமோட ஆத்தர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு she tries to chase, அது சொல்லிட்டேன். Thus she concludes that anxiety cannot be destroyed permanently. அதை பர்மனெண்ட்டாக நம்மளை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. Thus she concludes the anxiety cannot be destroyed permanently from one's life, but one can overcome it by determination and self-confidence.
நம்மளோட உறுதி ப்ளஸ் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வச்சு கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த என்சைட்டியை வந்து ஓவர் கம் பண்ணி நம்மளால் வர முடியும். இதை நம்புங்க. ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஸோ நம்மளால் பெர்மனெண்ட்டாக விரட்ட முடியாது கூட ஒரு டைம் நீங்கள் கவலையாக இருக்கீங்களா, அந்த கவலையை, அந்த பதட்டம், அந்த அன்னீசி, அந்த ட்ரபுளை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்கள் யோசிங்க. அந்த டைமில் நீங்கள் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து வின் பண்ணணும், நீங்கள் வந்து அதை உங்களை ஆக்குபை பண்ண விட்டுறாங்க, நீங்கள் தான் அதை ஆக்குபை பண்ணி வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன்சைட்டி அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கவலை, பதட்டம் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வரதான் செய்யும். அதை அப்படியே ஓவர் கம் பண்ணிகிட்டே நம்ம போகணும் அப்படின்றதான் ஆன்லைன் தீமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த போயம் கடைசி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். போயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 மார்க் வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ.